அனைவருக்கும் வணக்கம். மத்திய துணை இராணுவப் படைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு துணை இராணுவப் படை அசாம் ரைஃபிள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நீங்கள் அசாம் ரைஃபிளில் வேலைக்கு போகணுன்னா என்னோடய வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவில் அசாம் ரைஃபிளை பற்றி எல்லா விவரங்களும் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசாம் ரைஃபிளில் ஒரு இந்தியாவில் பழமையான பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஒரு அசாம் ரைஃபிள் தான். 1835 அந்த ஃபோர்ஸ் ஏற்படுத்துகிறாங்க. வடகிழக்கு இந்திய பாதுகாப்பு, அதாவது வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு வலுவான பாதுகாப்பை அளிக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அங்கே உள்ளூர் கிளர்ச்சியாளர்களும் தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனாலே அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு வலுவான பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு நார்த் ஈஸ்ட்டில் வேலை பார்க்குற ஒரு ஃபோர்ஸ் பர்சனை கேட்டிங்கன்னா அங்கே உள்ள சூழ்நிலை சொல்லுவாங்க. அஸ்ஸாம் ரைஃபிள் நீங்கள் நேம்லேயே தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸாம் வந்தனால இது அஸ்ஸாமுடைய அதிகமான பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக இருக்குது. அஸ்ஸாம் ரைஃபிளோட டியூட்டி, அதாவது அஸ்ஸாம் ரைஃபிளோட முக்கியமான பணிகள் என்னென்னு பார்ப்போம். பார்டர் செக்யூரிட்டி. அஸ்ஸாம், அதாவது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் நம்மளோட அண்டை நாடுகளான சீனா மற்றும் பங்களாதேஷை கொண்டுள்ளதால் கொஞ்சம் பார்டர் ஏரியா, அதாவது வெளிநாட்டு பார்டர் ஏரியாவில் நம்ம அதிகமான டச்சப்பில் இருக்குது அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும். அதனால் ஒரு பார்டர் செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளூர் கிளர்ச்சியாளர் அமைப்பு அதிகமாக இருக்குது. எடுத்துக்காட்டு உல்ஃபா, இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருக்குது. இதற்கு எதிராக ஒரு வலுவான ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குறது தான் இந்த அஸ்ஸாம் ரைஃபிளோட வேலை. ஆன்டி ஸ்மக்லிங் ஆப்ரேஷன், அண்டை நாடுகளிலிருந்து ஸ்மக்லிங்கை தடுக்கணும். நிறையா நடக்கும் அந்த சைடு. பங்களாதேஷ்லேருந்து இங்கிட்டு வருவாங்க, சைனாலேருந்து நிறையா வருவாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி ஒரு முக்கியமான பணி செய்யுது. நார்த் ஈஸ்ட் ப்ரொடக்ஷன். வடகிழக்கு மாநிலங்களில் பணிபுரிந்தால் யாராவது டியூட்டி பார்த்துருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அங்கே உள்ள சுச்சுவேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்லாம் கிடையாது. வடகிழக்கு மாநிலங்கள் என்றைக்குமே உள்ளூர் கிளர்ச்சியாளர்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள். அதனால் அஸ்ஸாம் ரைஃபிளோட பணி முக்கியமான பணி. நீங்கள் அஸ்ஸாம் ரைஃபிள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஜாப்ஸ் என்றைக்குமே வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே வேறு எங்கேயும் வரவே முடியாது. அது தெரிஞ்சுக்கங்க. அப்ளை பண்ணும்போது யோசித்து அப்ளை பண்ணுங்கள். அஸ்ஸாம் ரைஃபிள் நேம்லேயே இருக்குது, அஸ்ஸாமில் மட்டும்தான் ஒர்க்கு. அஸ்ஸாம் ரைஃபிளோட பணி நிலைகள், அதாவது எந்தெந்த ரேங்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரைஃபிள்மேன், அதாவது மற்ற ஃபோர்ஸில் நம்ம கான்ஸ்டபிளும் அப்படின்றோம், ஆனால் அஸ்ஸாம் ரைஃபிள் ரைஃபிள்மேன் சொல்கிறாங்க. ரைஃபிள்மேன், அவில்தார், கிளர்க்கு, ட்ரேட்ஸ்மேன், நர்சிங் அசிஸ்டண்ட். அவில்தார்னால் நீங்கள் ரைஃபிள்மேனாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவில்தார் ப்ரொமோஷன் கிடைக்கும். கிளர்க்குங்கிறவங்க ஹெட் கான்ஸ்டபிள் அந்த நிலைமையில் டைரெக்டாக எடுப்பாங்க. அது ரைஃபிள்மேனாகவும் இருக்கலாம், அதை அங்கேயும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் இருந்து எடுக்கலாம். கிளர்க்குன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ இங்கே யார் டியூட்டி பார்க்குறவங்க கூட சர்வீஸ் புக்கு பார்க்குறது, லீவ் போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கணும். ட்ரேட்ஸ்மேன் எப்படின்னா அவங்க சில தொழில்கள் இருக்கும். அதாவது வாஷ் பண்ணுறது, வாஷர்மேனு, ஷூ தைக்கிறது, கார்டன் ஒர்க்கு, இந்த மாதிரி டைரெக்டாக எடுப்பாங்க. நர்சிங் அசிஸ்டண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஒரு கான்ஸ்டபிள் ரேங்கில் நர்சிங் அசிஸ்டண்ட் எடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் ரொம்ப குழப்ப தேவையில்லை. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். எப்படி ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும், எப்படி வேலைக்கு போகணும்னு சொல்கிறேன். இதுதான் அஸ்ஸாம் ரைஃபிளோட அவங்க ரோல், அதாவது என்னென்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கிறது ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அஸ்ஸாம் ரைஃபிளில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் 10th பாஸாக இருக்கணும். 12th பாஸு, ஐடிஐ இல்லை டிகிரி. வயசு 18லேருந்து 25 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் கோட்டா, எஸ்சி, எம்பிசி அது தனிப்பட்ட கோட்டாலாம் இருக்கும். 10th பாஸ். பேசிக் எல்லா துணை இராணுவ படைக்கும் பேசிக் நீங்கள் 10th தான் பாஸ். 10th ஒரு குவாலிஃபிகேஷனில் நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் ஸ்டார்ட் ஆகும். 12th பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 12th மட்டும் தனியாக இருக்குது. அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் ஐடிஐ டிகிரி. ஐடிஐ சம்மந்தப்பட்டது என்னென்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வண்டி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். டிகிரி உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, இது டேரெக்டாக எஸ்எஸ்சி எடுப்பாங்க, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எடுப்பாங்க. வயசு 18லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு மேலோட்டமான விளக்கம் தான். நீங்கள் இதுக்கடுத்து வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக
என்னென்ன தேவை, எப்படி நீங்கள் அஸ்ஸாம் ரைஃபிள் அப்ளை பண்ணணும், எப்படி ஜாப்ஸ் கேட்கணும், எப்படி கிடைக்கும், ரன்னிங்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.